போற போக்க பார்த்தா மதுரை ஃபுல்லா சுத்தினாலும் வீடு கிடைக்காது போல இருக்கே. கவலைப்படாத மீனாட்சி, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஏய், முதல்ல நேரா பார்த்து வண்டி ஓட்டு. இவளுக்கு தான் வீடு இல்லையேன்னு என்ன ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிராத. இது நல்ல ஐடியாவா இருக்கே. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே கூட தங்கிக்கலாம்ல. பண்ணிடலாமா? ஏய் ஏய் ஏய், பாத்து. ஏய், ஒழுங்கா ஓட்டு. ஏய் ஜீவா, ஒழுங்கா பாத்து ஓட்டு. செத்திங்கடா. ஏய் ஏய், தள்ளி விட்டாத. பாத்து. ஸ்லோவா போ. கண்மணி காணா போயிட்டான்னு போய் தானே சொன்ன. ஏய், உன் முகத்துல எந்த பயமும் டென்ஷனும் இல்ல. இதுல தெரியுது நீ போய் தான் சொல்லியிருக்கானே. ஆமா, போய் தான் சொன்னேன். அவ காணாமலாம் போகல. அதுக்கு இப்ப என்ன? சாதாரணமா வர சொல்லிருந்தா நீங்க வந்திருப்பீங்களா என்ன? அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து நிக்கிறியல்ல. சைக்கோ சைக்கோவா நீ? திருந்தவே மாட்ட. குழந்தை விஷயத்துல அடிக்கடி விளையாடிட்டு இருக்க. அவளுக்கு ஏதோ ஆயிடுமேனு பயத்துல பதறி அடிச்சு ஓடி வரீங்க. போய் சொல்லி வர வைக்கிற. யாரு? அக்கா தான் கால் பண்றா. சரி பேசு. தேனு சொல்லு. எங்க இருக்க மீனாட்சி? வீடு எதுவும் கிடைச்சதா? வீடு பார்க்க தான் வந்திருக்கோம். ஜீவா கூட தான் இருக்கான். மீனாட்சி, கிட்டேயே வீட்டை பாரு. ரொம்ப தள்ளிலாம் பார்க்காத. இல்ல, நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் பக்கம் தான். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆமா, மாமா எங்க? அவருக்கு வேலை வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாரு. எங்க நீங்க சாப்பிடுங்க, இந்த வரேன். உள்ளவாடி. நீங்க அகிலா தானே? ஆமா. நீங்க மீனாட்சி தானே? இது உங்க வீடா? ஆமாங்க. உங்களை ஸ்கூல்ல பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். நீங்க உள்ள வாங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்ல வாங்க. இல்லங்க இல்லங்க, பரவாயில்லங்க. என்னங்க, வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனீங்கன்னா எப்படிங்க? இல்லங்க, நான் நினைச்சது நடந்தா இங்க அடிக்கடி வருவேன். புரியல. பக்கத்துல டூலெட் போர்ட் போட்டிருக்குல்ல, அந்த வீட பார்க்க தான் வந்தேன். ஐயோ, மீனாட்சி இங்க வந்துட்டா அப்புறம் நான் தானே மாட்டுவேன். கடவுளே, ஏன் அப்படி சோதிக்கிற? அப்பா, ஏன்பா இங்க ஒளிஞ்சிருக்கீங்க? அது அப்பா கண்ணாமூச்சி விளையாடுறான்ப்பா. நீ ஒளிஞ்சுக்கிறியா? நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். போ போ. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதாம்மா? இப்பதான் ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? என்ன மீனாட்சி? வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டாங்களாம். மா, இவர் யாருமா? உன் புருஷனா? ஆமா. அது ஆமான்னு புருஷனா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா அப்படிலாம் நடக்கலையே. இவங்க என் மதினியோட தங்கச்சி. ஓ, ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? பி கூல். எப்படி கூலா இருக்க சொல்றீங்க? நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி ஓனரை வச்சு வீட்டை காலி பண்ண வைக்க சொன்னீங்க. ஆனா மீனாட்சி இப்பதான் அந்த ஜீவா கூட அதிகமா சுத்துறான். அவன் கூட சேர்ந்து வீடு தேடிக்கிட்டு இருக்கா. தேடட்டும். என்ன இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? இப்ப அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிட்டா? ஆகட்டும். அப்புறம் எப்படி அவங்கள பிரிக்க முடியும்? இந்த டைம்ல அவங்கள பிரிக்க கூடாது. எதை எந்த நேரத்துல செய்யணும்னு ஒரு விதி இருக்கு.
பழக விட்டு பிரிக்கிறது தான் நல்லது. எப்படி நல்லது? இப்ப உடனே அவங்கள பிரிச்சா அந்த பொண்ணு மனசு ஜீவாவையே தேடும். எது நம்ம மனசை விட்டு தூரமா போகுதோ அதை தான் நம்ம மனசை அதிகமா தேட ஆரம்பிக்கும். அது அவங்களுக்குள்ள நடந்துடவே கூடாது. எதை எப்படி செய்யணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மீனாட்சியை உங்ககிட்ட நெருங்க வைக்க அவ வீட்டை காலி பண்ண வச்சோம். இப்ப ஜீவாவை அவகிட்ட இருந்து விலகி போக வைக்க இன்னும் பெரிய விஷயமா நாம ஒண்ணு பண்ணணும். அது வரைக்கும் அவங்க பழகட்டுமே. அப்போ அவளுக்கு அவனை பிடிச்சு போயிட்டா? இப்போதைக்கு அவ மைண்ட்ல அவ அம்மா மட்டும்தான். அவ்வளவு சீக்கிரம் அந்த ஜீவாவால அவ மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. இருந்தாலும் அவனை மீனாட்சி கிட்ட நெருங்க விடுறது எனக்கு பயமா இருக்கு. அந்த பயம் உனக்கு இனி தேவையில்லை. அவனை எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியான ஒரு நேரத்துல மாட்டுவான். அப்ப மொத்தமா மீனாட்சி கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடலாம். சரி, ஆனா மீனாட்சியை வீட்டை காலி பண்ண வச்சா அவ என்ன தேடி வருவான்னு சொன்னீங்க. ஆனா அவ வெளியில வீடு பார்த்துட்டு இருக்காளே. என்கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லல. நானா அவகிட்ட போய் வீடு பார்த்து தரேன்னு சொன்னாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ரைட்ஸை எடுத்துக்க விரும்பலைன்னு சொல்றா. அவ அப்படி சொன்னதுல எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை. நீ சொன்னதை வச்சே அவ கேரக்டர் என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ஸ்டெப் அவ பக்கத்துல எடுத்து வச்சா அவ 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிடுறா. அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுனே தெரியல. இந்த விஷயத்துல நீ அவகிட்ட பேசுறது எதுவுமே யூஸ் இல்ல. இத உன் அக்காவை வச்சு நான் பேச வைக்கிறேன். என்னது, அக்காவை வச்சா? ஆமா. மீனாட்சி வா. பார்க்கணும்னு வர சொன்னீங்க? ஆமா, நானே உன்னை தேடி வந்திருப்பேன். ஆனா இங்க வச்சு பேசினாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அப்படியா? என்ன விஷயம்? சொல்றேன். அன்னைக்கு நீ வந்தப்ப கூட சரியா வீட்டை சுத்தி காமிக்கல. இன்னைக்கு வந்து பாரு. என்ன திடீர்னு? வா, வந்து பாரு. வா. ம். வா. இது மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? வா. இது இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கா? ஆ. சரி வா, இன்னும் சுத்தி காட்டுறேன். வா.